சொல்லு பாலா, இப்போ பேசு நீ என்கிட்ட. ஐம் பாலா நீ, க்ளீம் பாலா நீ, சௌகு பாலா நீ, ஹ்ரீம் பாலா நீ, அம் பாலா நீ, ஆம் பாலா நீ, இம் பாலா நீ, ஈம் பாலா நீ, உம் பாலா நீ, ஊம் பாலா நீ, ஏம் பாலா நீ, ஐம் பாலா நீ, ஓம் பாலா நீ, அவும் பாலா நீ, அஹ பாலா நீ. உயிரெழுத்து நீ தானே, உயிரை கொடுத்தவன் நீ. உன்னை போற்றியாச்சுன்னா, உன்னை வணங்கியாச்சுன்னா, உன்னை துதிச்சாச்சுன்னா, உன் ஜபத்தை ஜபிச்சாச்சுன்னா வேறு ஒன்றுமே இல்லை. ஐம் க்ளீம் சவ், வேறு ஒன்றும் இல்லை. எல்லாமே அந்த 3 லெட்டர், இந்த 3 லெட்டரில் எல்லாமே அடங்கி போச்சு. 3 லெட்டரில் எல்லாமே அடங்கி போச்சு. ஐம் க்ளீம் சவ், ஐம் க்ளீம் சவ், ஐம் க்ளீம் சவ், ஐம் க்ளீம் சவ். நமக்குள்ளேயே டென்ஷன் வந்துடும், நமக்குள்ளேயே ஒரு இரத்த கொதிப்பு வரும், நமக்குள்ளேயே ஒரு ஸ்ட்ரெஸ் ஒன்று வரும், நமக்குள்ளேயே ஒரு சோர்வு ஒன்று வரும், நமக்குள்ளேயே ஒரு அசதி ஒன்று வரும். இந்த அசதிக்கும் சோர்வுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் டென்ஷனுக்கும் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு அக்ஷரம் ஐம் க்ளீம் சவ், ஐம் க்ளீம் சவ். வீட்டில் இது சொல்லியாச்சுன்னா இந்த மந்திர சப்தம் ஒலி அலைகள் எல்லாத்தையும் வீணா மண்டலம், வீணா மண்டலம், இந்த இங்கே போய் இந்த நம்ம சுற்றி இருக்கிற இடத்துல போய் நிறைஞ்சி நமக்குன்னு இன்னொரு சப்த மண்டலம் உருவாகி அங்கே இருக்கும். நம்ம வேணுங்கிறச்ச நம்ம மறுபடியும் 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 உன் நாமத்தை ஐம் க்ளீம் சவ், ஐம் க்ளீம் சவ் போட்டுட்டே இருக்கிறச்ச என் பக்தாளுக்கெல்லாம் சொல்கிறேன் பாலா, நீ கேட்கணும். ஏன் தெரியுமா உங்கள்கிட்ட கேட்க வைக்கிறேன்? என் பக்தாலாம் சில பேருக்கு தூக்கம் வருது, சில பேருக்கு அப்படி இப்படி இருக்காங்க, சில பேருக்கு உட்கார முடியல. இந்த மந்திரத்தை போட்டாச்சுன்னாக்கா, இதை சொல்லியாச்சுன்னாக்கா அவளுக்கு எப்போயாவது வரம் வேணும்னுட்டு நினச்சா அந்த நேரத்தில் அங்கேருந்து வரும். அங்கேருந்து வந்து நீ ஹிருதய தேவியும் சிரோதேவியும் சிகாதேவியும் நேத்திர தேவியும் அஸ்திர தேவியும் அனுப்பிச்சு, எஸ் வாட் யூ வாண்ட், எதுக்காக நீ வந்திருக்க அப்படின்னு நீ கேட்க வைப்ப. எப்படி கேட்க வைப்பியா? அவள்லாம் வந்து அதிகாரமாக கேட்பாளா, இல்லை ரொம்ப அப்படி ஒரு கர்வமாக கேட்பாளா, இல்லை உங்ககிட்ட இருந்துன்னா அவள் வந்திருக்கா எப்படி கேட்பாளா? எஸ் கிம் கரோமி, கிம் கரோமி, பாலா அம்மா அனுப்பிச்சிருக்காங்க, பாலா அம்மா அனுப்பிச்சிருக்காங்க, உனக்கு என்ன செய்யணும், உனக்கு என்ன செய்யணும், உனக்கு என்ன செய்யணும், பாலா அம்மா அனுப்பிச்சிருக்காங்க. எஸ், அவங்க கேட்ட உடனே அவங்க ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பாங்க பாலா. அது அப்போ தான் உன் வேலை நடக்கிறது. அவங்க ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பாங்க, ஐயோ இதெல்லாம் இது சொல்லணுமே இது சொல்லணுமேன்னு சொல்லிட்டு அவங்கள நீ அனுப்பிச்சிட்ட உடனே கேட்க வந்ததை மறந்துடுவாங்க. அவங்க என்ன கேட்பாங்க, பாலா அம்மாவை பார்த்தா போகிறோம், பாலா அம்மாவை ஜெபிச்சா போகிறோம்னு நினைப்பாங்க. அவங்க கேட்க வந்ததை மறந்துடுவாங்க. ஆனால் நீ மறக்காதபடிக்கு அவங்க கேட்குறத நீ புரிஞ்சுட்டு அவளுக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணுவ, சரி அவள் வச்சுக்கிட்டோம். ஹிருதய தேவி சிரோதேவி சிகாதேவிக்கிட்டையும் போயிட்டு அனங்க குசுமா அனங்க மேகலா அனங்க கடிமேகலா அனங்க மதனா அனங்க மதனாதிட்ட போயிட்டு புவன பாலா புவன ரேகா இவங்ககிட்டலாம் போயிட்டு பிராமி மாத்ரு மாகேஸ்வரி குமாரி வைஷ்ணவி வாராகி ஐந்திரி சாமுண்டி மகாலட்சுமி இவங்ககிட்டலாம் போயிட்டு அவங்கக்கிட்ட கேட்காத, இது பாரு அவங்கக்கிட்ட கேட்காத, இப்போ வந்து அவள் வந்துட்ட உடனே பரவச நிலையில் இருக்கா, ஆனந்தமாக இருக்கா, அதோடு விட்டு அவளுக்கு வேணுங்கிறது நீ ஃபுல்ஃபில் பண்ணிவிடு அங்கே போய் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிடுவா. அங்கே போய் அவள் வீட்டில் முதல்ல பார்ப்பேன், ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருந்தது தனம், அவள் வீட்டில் போய் தானியம் எல்லா கடாட்சத்தையும் கொடுத்துட்டு வந்து அவள் அங்கேருந்து இவாளை பார்த்தாலோ இல்லையோ, இவாளெல்லாம் வந்தாலோ இல்லையோ, அவள்லாம் உங்கள்கிட்ட சிந்தாமணி கிரகத்துக்கு திரும்பி வரும்போது
அவள் வீட்டில் எல்லாமே நிறைஞ்சிருக்கும். நிறைஞ்சிட்ட உடனே அவள் வந்து என்ன பண்ணுவா, உட்காந்துட்டு பாலா வந்துட்டு நித்தியமாக உட்காந்துட்டு, உன்னுடைய வலது கை பக்கம் நெய் விளக்கு, இடது கை பக்கம் நல்லெண்ணெய் விளக்கு, உனக்கு பட்டு பாவாடை கட்டி, இதோ இந்த பிஞ்சு கால் இருக்க இந்த இடத்துல கொலுசு கட்டி, தண்டை கட்டி, கெஜ்ஜை கட்டி, எல்லாத்தையும் வச்சு ஆபரணம் போட்டு, கண்மை வச்சு, உதட்டு சாயம் பூசி, இதோ வளையல் போட்டு, ஒட்டியானம் போட்டு, முத்து மாலை போட்டு, ஏகாவலி இதெல்லாம் போட்டு, அதான் சொன்னேன்னு, நான் ஜெபிக்கிறத விட, நான் துதிக்கிறத விட, இப்போ கூட வாயெல்லாம் தித்திக்குது, ரொம்ப தித்திக்குது. என் உணெல்லாம் தித்திக்கும், உயிரெல்லாம் தித்திக்கும், வாயெல்லாம் தித்திக்கும். அவள் கண்ணில் இருந்து கண்ணீரில் உப்பு கரிக்கக்கூடாது பாலா. இதுதான் என் வேண்டுகோள், என் பிரார்த்தனை. இனிமேல் அவள் கண்ணீர்லேருந்து வரக்கூடிய கண்ணீரில் ஆனந்தங்கிற தித்திப்பு தான் இருக்கணும் பாலா. எல்லாத்துக்கும் அதை நீ செஞ்சுட்டு அந்த வரத்தை கொடுத்தா போதும். இந்த நவராத்திரியில் அந்த வரத்தை கொடு எல்லாருக்கும். நான் அவாட்ட சொல்கிறதெல்லாம் ஒன்று தான், எனக்கு அருள் பாலிச்சிருக்கா, என் தகப்பனார் காட்டி கொடுத்த தெய்வம் எனக்கு எல்லாத்தையும் செஞ்சுருக்கா. இந்த பாலாவை நம்பு, இந்த பாலாவை விடாத அப்படின்னு சொல்லிட்டு இதுதான். நீ பராசக்தி மாத்திரம் கிடையாது, என்ன பண்ணுவேன் தெரியுமா, சடார்னு வந்து அவள் கூப்பிடாமையே அவள் ஆற்றுக்கு போயிடுவேன். அந்த மாதிரி நிறைய தடவை அவள் எப்படி பாலா தான் வந்துட்டு போனாலும் அவளுக்கு தெரியாது. ஆனால் ஒரு சுவாசினியோ ஒரு இறை தூதரோ வந்து சொல்லுவாங்க, இங்கே ஒரு இறை சக்தி உங்ககிட்ட வந்திருக்கு, தெய்வ சக்தி தெய்வ ஆற்றல் இங்கே வந்துட்டு போயிருக்கு. அப்போ தான் ஆமாம் இத்தனை நாள் எங்களுக்கு அந்த கடாட்சம் இல்லை, இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணிடுவா. என்னுடைய இதோ நன்னம்ம பாலா பாலா எவ்வளோ தூரம் உன்னை பாலான்னு கூப்பிட்றேன் தெரியுமா, வாய் நிறைய கூப்பிட்றேன், நிறைய. பாரு, நான் கடைசியாக இருக்கும்போது உன்னை பார்க்கும்போது பாலா அப்படின்னு சொல்லணும், சரியா? செய்வியா? இவாளுக்கு எல்லாருக்கும் பரமானுங்கிரகத்தை கொடு. இவா உக்காந்துருக்கா இங்கே எல்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு, நமக்கு வேண்டிய வரத்தினுடைய வார்த்தை வந்துடுச்சான்ட்டு எல்லாரும் கேட்டுருக்கா. நீ அதுக்கு முன்னாடியே வரத்தை கொடுத்துட்டேன்னு அவளுக்கு தெரியல பாலா. இதோ இந்த புஸ்தகம் கையில் வச்சுட்டுருக்கே, இந்த புஸ்தகத்தில் நீ கை வச்சுட்டுருக்க தெரியுமா பாலா? என்ன வச்சுட்டுருக்க? யார் யாருக்கு எப்படி எப்படி தலையில் எழுத்து இருக்கோ அந்த தலையில் எழுத்த என்னென்ன போகணுமோ அந்த ரெமெடியை இந்த புஸ்தகத்தில் வச்சுருக்க. ஒன்றுமே இல்லை, இந்த புஷ்பத்தை எடுத்து இந்த புஸ்தகத்தில் வச்சா போகிறோம், தலையில் எழுத்து மாறிடும். சூட்சுமோ ஒன்றும் கிடையாது. இவன் ஒன்று தான் செய்ய மாட்டேங்கிறான். என்ன செய்ய மாட்டேங்கிற தெரியுமா? இந்த ஜபமாலை உருட்டணும்னு சொல்லிட்டு தானே நீ கையில் வச்சுட்டு இருக்க, ஜபமாலையை உருட்ட மாட்டான். என்னென்னவோ பேசுகிறாங்க பாலா, உன்னை பற்றி தெரிஞ்சுட்டு கூட அப்படி இப்படின்னு இருக்கா பாலா. திருப்பி அஜ்ஞானத்துக்கே வந்துடுறாங்க. ஏன் அங்கே இருக்க மாட்டேங்கிறாங்க? என்ன தெரியுமா, உட்காந்துட்டு கொஞ்சம் பூர்வ ஜென்மத்தில் எல்லாரும் உட்காந்துட்டு பாலா, நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ. என்கிட்ட இருக்கிற சிஷ்யர்கள் அத்தனை பேரும் நான் நினச்சிட்டு இருக்கேன், எங்கள் அப்பாவும் சொல்லியிருக்காரு, டேய் எப்படி வந்து மரங்கள்லாம் விருட்சங்கள்லாம் ஒசந்து வந்து வானத்தை நோக்கி பார்த்து அது இருக்கோ அதை நல்லா உத்துப்பார், அதெல்லாம் தவம் பண்ணுதுன்னு வர. அதே மாதிரி இவங்களும் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? தவம் பண்ணுற எனக்கு அவங்க தவம் இருக்காங்க. பாலாவே அம்மா பாலாவே, எங்கள் வயிற்றில் நீ பாலை வார்ப்பாயே,
ஐம் க்ளீம் சௌ க்ளீம் ஐம் க்ளீம் சௌ க்ளீம் ஐம். ஸ்ரீ புவனேஸ்வரி தேவியின் பூஜைகளையும் ஸ்ரீ பரத்வாஜ சுவாமிகளையும் தரிசிக்க வேண்டிய முகவரி: ஸ்ரீ யோகமாயா புவனேஸ்வரி பீட்டம், ஸ்ரீ பரத்வாஜ ஆசிரமம், கள்ளிக்குப்பம் பஸ் ஸ்டாப், கங்கை நகர், ரெடில்ஸ் ரோட், அம்பத்தூர், சென்னை 600053. தொலைபேசி 26860777. செல் 9884677555. தினமும் காலை 9 மணி முதல் 12 மணி வரை ஸ்ரீ புவனேஸ்வரி தேவிஸ் தர்ஷன் அண்ட் ஸ்ரீ பரத்வாஜ சுவாமிஜிஸ் கன்சல்டேஷன். வென்யூ: ஸ்ரீ யோகமாயா புவனேஸ்வரி பீட்டம், ஸ்ரீ பரத்வாஜ ஆசிரமம், கள்ளிக்குப்பம் பஸ் ஸ்டாப், கங்கை நகர், ரெடில்ஸ் ரோட், அம்பத்தூர், சென்னை 600053. ஃபோன் 26860777. செல் 9884677555. Daily between 9 AM and 12 noon. உங்கள்கிட்ட வரும்போது என்ன தெரியுமா, வெக்கப்படக்கூடாது, கர்வப்படக்கூடாது, தான்னு இருக்கக்கூடாது. தான் 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 இருந்தால் அவ்வளவுதான். அவங்களுக்கு உன்னை பற்றி அவளுக்கு தெரியாது பாலா, எனக்கு தெரியும் பாலா. ரொம்ப மாறு தட்டினவங்கெல்லாம் ஐயோ நீ எப்படி பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ரொம்ப அப்படி இப்படி சாமர்த்தியம் கிமர்த்தியம் ஒன்றும் இல்லை. இங்கே சமர்ப்பணம் பண்ணணும், இங்கே சமர்ப்பணம். அதான் ஒரு சின்ன பையன் பாலா, உன் நாமத்தையே சொல்லிட்டு இருந்தான். அவனுக்கு 7 வயசு பாலா. உனக்கே வந்து டெய்லி நித்தியமும் கல்கண்டு வச்சுட்டு, வேறு ஒன்றும் அவங்ககிட்ட ஆகாரம் கிடையாது, கல்கண்டு வச்சுட்டு அப்பம், உனக்கு தான் பிடிக்குமே அப்பம், நெய்யப்பம், அதை வச்சுட்டு அவன் மரத்தடியில் உட்காந்துட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கான். ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறச்ச அவனுக்கு பக்கத்தில் ஒரு வயசான தாடி, வெள்ளை முடி நரைச்சி போய், வெள்ளை முடி தாடி மீசை நரைச்சி போயிட்டு அவரும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கார் பாலா. பண்ணிட்டு இருக்கிறச்ச புஷ்பக விமானத்தில் நீ உன்னுடைய பரிவாரங்களை அனுப்பிச்சு இந்த மாதிரி சிறந்த பக்தனை கூட்டுனுவான்னு அவளுக்கு உத்தரவு கொடுத்துருக்க. அவள் நேராக வந்து அந்த சிறுவன் இருக்கானோ இல்லையோ அவங்ககிட்ட போயிட்டு தட்டி எழுப்பி, பாலாம்மா உன்னை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புஷ்பக விமானத்தில் உட்கார வச்சு, வாங்கோ நீங்கள் வந்து பாலாம்மா உங்களை பார்க்கணுன்னு பிரியப்படுறா, பாலா அவங்கள பார்த்து பேசணுன்ட்டு பிரியப்படுறா, பாலா அவங்கக்கிட்ட உட்காந்துட்டு வரத்தெல்லாம் கொடுக்கணுன்ட்டு இருக்கா, பல சித்திகளை கொடுக்கணுன்ட்டு இருக்கான்னு சொல்லிவிட்டு இந்த பரிவாரங்கள்லாம் சேர்ந்து சொல்லிவிட்டு அந்த பையனை உட்கார வச்சுருக்காங்க. பாலா எல்லாம் நீ தான் அனுப்பிச்சிருக்க. அவன் அந்த உத்தரவு பிரகாரம் தானே செய்வா. இந்த கிழவருக்கு தாடி வச்சுட்டுருக்காரு, மீசை வச்சுட்டுருக்காரு, தலைமுடி நரிச்சு போச்சு, எல்லாம் நரிச்சு போச்சு. அவர் உட்காந்து, என்ன நான் எவ்வளவு நாளாக பூஜை பண்ணிகிட்ருக்கேன், எவ்வளவு நாளாக நான் தபஸ் பண்ணிகிட்ருக்கேன், எவ்வளவு நாளாக நான் இந்த மாதிரி கோடான கோடி ஜபத்தை உருட்டின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நோ அந்த பையனை கீழே தள்ளுங்க, நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இடம் மறித்து பிடிவாதம் பிடிக்கிறாரு. உன் பரிவாரங்களுக்கு தான் நீ சொல்லி அனுப்பிச்சிட்டியே. அந்த பரிவாரங்கள் அந்த கிழவர்கிட்ட போய் சொல்கிறது, பெரியவரே நீங்கள் இப்படி பாலாவை கும்பிட்டுட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடாது, கோவப்படக்கூடாது, ரொம்பவும் இந்த மாதிரி பேசக்கூடாது, இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் விட்டுறக்கூடாது. வார்த்தை எல்லாரையும் நோகடிக்கும், எல்லார் மனசையும் புண்படுத்தும். நீங்கள் எங்ககிட்ட இப்படி நடந்துட்டீங்கன்னு தெரிஞ்சால் பாலாவுக்கு அதுக்கு பிடிக்காது, அதுக்கப்புறம் பாலா ஜபமே உங்களுக்கு பண்ண விடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அது என்ன அந்த மாதிரி ஏன் எழுத்தாப்பிலே அவனை கூட்டின்னு போகிறீங்கன்ட்டு அந்த பெரியவருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்தது. அப்போ அந்த பரிவாரங்கள் சொல்கிறது, பெரியவர் நீ இந்த ஜென்மத்தில் தான் பாலாவை ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்க. அந்த சிறுவன் பல கோடி ஜென்மத்தில் அவன் வந்து
புஷ்பம் மாதிரி பொழிஞ்சு ஆற்றுலையும் பஞ்சாக்னி தவம் இருந்து எல்லாருக்கும் அன்னதானம் போட்டு எல்லாருக்கும் வஸ்திரம் வாங்கி கொடுத்து பாலா பூஜை பண்ணி கோ பூஜை பண்ணி இதெல்லாம் அவன் பண்ணிட்டு வந்திருக்கான். அது மாத்திரம் இல்லாமல் அவங்கிட்ட வந்தது தனக்கு எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தங்கிட்ட வச்சுட்டதெல்லாம் இழந்துட்டான். அவன் இழக்காதது ஒன்று தான். உன்னை இல்லை பாலா, உன் நாமத்தை ஐம் க்ளீம் சவுங்கிற நாமத்தை அவன் இழக்காமல் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர்கிட்ட சொன்ன உடனே பெரியவர் அப்படியே தலையை தொங்க போட்டுட்டார். ரொம்ப வெக்கமாயிடுச்சு. அந்த பரிவாரங்களுடைய காலை பிடிச்சி அழறாரு. என்னை பாலா கூப்பிட மாட்டாளா, நான் பாலாவை பார்க்க மாட்டேனா அப்படின்ட்டு அந்த பெரியவர் கூப்பிட்றாரு. ஒரே புலம்புறாரு. அப்போ அந்த சின்ன பையன் என்ன தெரியுமா பண்ணான், பாலா உன் கதையே உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன், பெரியவரே என் கூட வாங்க, நான் பாலா மாட்ட சொல்கிறேன், உங்களை சேர்த்துப்பாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உன் பக்தர்கள் எப்படி இருக்காங்க தெரியுமா, உங்ககிட்ட உன் மந்திரத்தை எடுத்துட்டு குருநாதர்கள் எப்படி இருக்காங்க தெரியுமா, அதே போல் தான் நானும் என் சிஷ்யர்களெல்லாம் உங்கள்கிட்ட கூட்டுன்னு வருவேன். என் சிஷ்யர்கள் அத்தனை பேரையும் உங்கள்கிட்ட கூட்டுன்னு வந்து உட்கார வச்சு உன் நாமத்தை ஜபிக்க வைப்பேன், உன்னை பாட வைப்பேன், உனக்கு துதிக்க வைப்பேன், உனக்கு தொண்டு செய்ய வைப்பேன், உன் பக்தர்களுக்கு எல்லாருக்கும் தொண்டு செய்ய வைப்பேன் பாலா, தொண்டு செய்ய வைப்பேன் பாலா. பாலா 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 அம்மா பாலா. ஜெய் புவனேஸ்வரி, ஜெய் வாராகி, சுபம். பாசமழை பொழிகின்ற பரத்வாஜரே, பாசமழை பொழிகின்ற பரத்வாஜரே, தோஷமெல்லாம் களைகின்ற தவராஜரே, பாசமழை பொழிகின்ற பரத்வாஜரே, தோஷமெல்லாம் களைகின்ற தவராஜரே, விஸ்வாசமுள்ள எங்கள் குணசீலரே, புவனேஸ்வரி சுவாமி தந்த பரத்வாஜரே, விஸ்வாசமுள்ள எங்கள் குணசீலரே, புவனேஸ்வரி சுவாமி தந்த பரத்வாஜரே, பாசமழை பொழிகின்ற பரத்வாஜரே. சிவசிதானந்த மௌன குரு வழி வந்த சீடனே, ஸ்ரீ புவனேஸ்வரி சுவாமியின் தவமைந்தனே, மரகதம் மீண்டெடுத்த மாதவ புதல்வனே, பரமஹம்ச தேவனே தவராஜசீலனே, மெய்த்தவ வேந்தனே பரத்வாஜ குருநாதா, குருவடியை தொழுதோம் என்றும் எமை காப்பாய். என் பேர் சண்முகவல்லி, நான் கோயம்பேட்டிலேருந்து வரேன். பரத்வாஜ சாமிஜியை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். 6 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு தடவை என் பையன் கூட்டிகிட்டு வந்தான். அப்போ எனக்கு நம்பிக்கை இல்லை, என்னப்பா இங்கே போய் கூட்டிகிட்டு வரேன்னு. அப்போது சாமிஜியை பார்த்துட்டு அந்த பூஜையில் உட்காந்துட்ட பிற்பாடு எனக்கு மனசு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. நான் வரும்போது ஒரு பிச்சைக்காரியாக வந்தேன். இங்கே உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது அடுத்த நிமிஷமே எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது, உன்னோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை கொடுன்னு சொன்ன பார்த்தா அதே நிமிஷத்தில் 50,000 ரூபா போட்டாங்க. அந்த மாதம் தீபாவளி வேறு, உன் பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த தீபாவளி கொண்டாடுன்னு சொல்லி இது பண்ணிவிட்டு எனக்கு பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்து போயிட்டு இன்றைக்கி வள்ளியம்மா ஓஹோன்னு இருக்கிறான்னா, எப்பயும் ஓஹோன்னு இருந்து இப்போ கஷ்டப்பட்டுட்டேன். ஆனால் பரத்வாஜ சாமிஜிக்கிட்ட வந்த பிற்பாடு இந்த யாகம் பண்ணேன், கோமாதா பூஜை பண்ண பிற்பாடு அதுக்கு பிற்பாடு ரொம்ப நல்லா இருந்தேன். இப்போ அதுக்கு தொயந்து இங்கே வருவோம் போவோம் சாமிஜியை பார்க்குவோம், நான் எனக்கு மனசில் தைரியமும் அதிகமாகிடுச்சு. அதே மாதிரி இங்கே வந்து சிவராத்திரி பூஜையில் வந்து உட்கார்றவங்கெல்லாம் வயசானவங்களும் வருவாங்க, கல்யாணம் ஆகாதவங்களும் வருவாங்க. அந்த பொண்ணுங்களுக்கு வேண்டிக்கிட்டு நீ இத்தனை வாரம் வான்னு சொன்னால் அவங்களுக்கு கல்யாணமாக ஆயிரும். குழந்தை இல்லை, 10 வருஷம் 15 வருஷம் குழந்தை இல்லாதவங்க கூட இங்கே வந்து வேண்டியிருக்கிறாங்க, அவங்களும் நல்லா இருக்காங்க.
ரொம்ப முடியாமல் இப்போ என்ன மாதிரி நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு, இன்றைக்கி நான் ஹார்ட் பேஷண்ட்டே இல்லை, இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கேன். அந்த மாதிரி இங்கே வர்றவங்களுக்கு எந்த ஒரு குறை இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு இந்த 6 வருஷமாக எல்லாமே நல்லது தான் நடந்துக்கிட்டு வருது. அந்த பரத்வாஜ் சாமிஜினால் எந்த குறையும் யாருக்கும் வராது, எல்லாரையும் நல்லா வைப்பாங்க, இன்றைக்கி வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது இங்கே வந்தால் அந்த சாப்பிட்டுட்டு தான் போகணும், மணி ஆயிடுச்சுன்னா கூட இல்லை, முதல்ல நீ சாப்பிட்டுட்டு நீ கிளம்புமா அனுவாங்க. அதுதான் நான் கண்ட பலன். இதுக்கு மேலே எனக்கு பலனே தேவையில்லை. நான் சாமிஜி தான் நம்பி இருக்கிறேன், என்னை சாமிஜி காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. பரத்வாஜ சுவாமி எங்கள் பரத்வாஜ சுவாமி, பாருலகம் போற்றும் எங்கள் பரத்வாஜ சுவாமி, பரத்வாஜ சுவாமி எங்கள் பரத்வாஜ சுவாமி, பாவவினைகள் மாற்றும் எங்கள் பரத்வாஜ சுவாமி. வேதாந்தம் விளக்கும் வித்தகர் பரத்வாஜ சுவாமி, வெற்றிகள் அருளும் உத்தமர் பரத்வாஜ சுவாமி, வேதாந்தம் விளக்கும் வித்தகர் பரத்வாஜ சுவாமி, வெற்றிகள் அருளும் உத்தமர் பரத்வாஜ சுவாமி, தாய் தந்தை தெய்வம் என்பவர் பரத்வாஜ சுவாமி, தளராத உறுதி கொண்டவர் பரத்வாஜ சுவாமி, தாய் தந்தை தெய்வம் என்பவர் பரத்வாஜ சுவாமி, தளராத உறுதி கொண்டவர் பரத்வாஜ சுவாமி, பரத்வாஜ சுவாமி எங்கள் பரத்வாஜ சுவாமி, பாருலகம் போற்றும் எங்கள் பரத்வாஜ சுவாமி, பரத்வாஜ சுவாமி எங்கள் பரத்வாஜ சுவாமி, பாவவினைகள் மாற்றும் எங்கள் பரத்வாஜ சுவாமி. ஸ்ரீ புவனேஸ்வரி தேவியின் பூஜைகளையும் ஸ்ரீ பரத்வாஜ சுவாமிகளையும் தரிசிக்க வேண்டிய முகவரி: ஸ்ரீ யோகமாயா புவனேஸ்வரி பீட்டம், ஸ்ரீ பரத்வாஜ ஆசிரமம், கள்ளிக்குப்பம் பஸ் ஸ்டாப், கங்கை நகர், ரெடில்ஸ் ரோட், அம்பத்தூர், சென்னை 600053. தொலைபேசி 26860777. செல் 9884677555. தினமும் காலை 9 மணி முதல் 12 மணி வரை ஸ்ரீ புவனேஸ்வரி தேவிஸ் தர்ஷன் அண்ட் ஸ்ரீ பரத்வாஜ சுவாமிஜிஸ் கன்சல்டேஷன். வென்யூ ஸ்ரீ யோகமாயா புவனேஸ்வரி பீட்டம், ஸ்ரீ பரத்வாஜ ஆசிரமம், கள்ளிக்குப்பம் பஸ் ஸ்டாப், கங்கை நகர், ரெடில்ஸ் ரோட், அம்பத்தூர், சென்னை 600053. ஃபோன் 26860777. செல் 9884677555. Daily between 9 AM and 12 noon.